வெல்கம் டு மெகா மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர் வரிசைகளில் பயிற்சி 2.1 ரெண்டாவது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். ஒரு நபரிடம் 532 பூந்தொட்டிகள் உள்ளன. அவர் வரிசைக்கு 21 பூந்தொட்டிகள் வீதம் அடுக்க விரும்பினார். எத்தனை வரிசைகள் முழுமை பெறும் எனவும் எத்தனை பூந்தொட்டிகள் மீதம் இருக்கும் எனவும் காண்க. ஒருவர்கிட்ட 532 பூந்தொட்டிகள் இருக்குது. அதை வரிசையில் அடுக்க விரும்புகிறாரு. அதில் ஒரு வரிசைக்கு 21 பூந்தொட்டிகள் வைக்கணுங்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பூந்தொட்டிகள் எண்ணிக்கையை எடுத்து எழுதிக்குவோம். பூந்தொட்டிகளின் மொத்த பூந்தொட்டிகள் எத்தனை? 532. இதை நம்ம ஏன்னு வச்சுக்கிறேன். இதை ஏன்னு வச்சுக்கிறேன் நான். ஏ = 532. ஏன்னு வச்சுருக்கேன்னா யூக்ளிடன் மெத்தடில் நான் போட போகிறேன். அடுத்து பூந்தொட்டிகள் எத்தனை? 21 பூந்தொட்டிகள் வீதம் ஒரு வரிசையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு வரிசையில் உள்ள பூந்தொட்டிகள் இதை நான் பின்னு வச்சுக்கிறேன். பி = 21. பி = 21. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எத்தனை வரிசை தேவைப்படும், எத்தனை பூந்தொட்டிகள் மீதம் இருக்குன்னு தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம யூக்ளிடன் மெத்தடை ஃபாலோ பண்ணணும். ஏ = BQ + R. இதுதான் யூக்ளிடன் மெத்தடு. இதில் எத்தனை வரிசைகள் முழுமை பெறுங்கிறத முழுமை பெறும் வரிசையை நம்ம என்ன சொல்லலாம்? க்யூன்னு வச்சுக்குவோம். முழுமை பெறும் வரிசைகள் க்யூ = என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி எத்தனை பூந்தொட்டிகள் மீதம் இருக்கும் பூந்தொட்டிகளை ஆர்ன்னு வச்சுக்குவோம். மீதம் இருக்கும் பூந்தொட்டிகள் இதை நம்ம ஆர்ன்னு வச்சுக்குவோம். ரிமைண்டரு. இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ணுவோம். அப்படியே ஏக்கு பதில் 532 = பி என்னது 21 இன்ட்டு க்யூ கண்டுபிடிக்கணும் ப்ளஸ் ஆர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, இந்த இடத்துல 21 வரும். நான் பி போட்டிருக்கேன். 21. இப்போ 532 21ஆல் வகுக்க போகிறோம். வகுத்து நம்ம க்யூவும் ஆரும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? 532 வகுத்தல் 21. இப்போ 53ல் 2 21 இருக்குது. அப்போ 42. இதில் கழித்தோம்னா 11. 53ல் 42 போச்சுன்னா 11. ஓகேவா? இப்போ 11ல் 21 போத 2 கீழே இருக்குங்க. 112ல் எத்தனை 21 இருக்குன்னா 112ல் 7 21 இருக்குது. சாரி, 5 21 இருக்குது. 5 21 105. 5 21 105. இதை கழித்தோம்னா 7 வரும். 12ல் 5 போச்சுன்னா மீதி 7. இது 0 0. இப்போ 7. இது 6. இது க்யூ. இப்போ இதை எடுத்தாந்து இதில் சப்ஜெக்ட் பண்ணிடுவோம். க்யூ என்னது 25. அப்போ 25 வரிசைகள் வைக்கலாம். மீதம் இருக்க தொட்டிகள் 7 தொட்டிகள் மீதம் இருக்கும். இப்போ இதில் எடுத்து எழுதிடுவோமா? 532 = 21 இன்ட்டு 25 + 7. ஓகேவா? அவ்வளோதான் இந்த கணக்கு. க்யூ 25 வரிசைகள் வைக்கலாம். ஆர் ரிமைண்டர் 7. ஓகேவா? அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.